போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய இந்த 5 நாட்கள் எப்படி நாம் ஸ்ட்ரக்சர்டாக ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருக்கும். இப்போ நம்ம இந்த குரூப் 2 எக்ஸாமுக்காக குறைஞ்சபட்சம் 3 மாதங்களாவோ இல்லை ஒரு 6 மாதங்களாவோ இல்லை சில பேர் ஒரு வருஷமாக கூட நீங்கள் படிச்சுட்டு இருந்திருக்கலாம். பட் இந்த லாஸ்ட் 5 டேஸ் நீங்கள் எப்படி ஒரு சில ஸ்ட்ராட்டஜிஸை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களோட ஃபைனல் வெற்றி வாய்ப்புன்றது இருக்க போகுது. நீங்கள் எவ்வளோ நாள் வேணால் படிச்சிருக்கலாம், அது ஒரு பாயிண்ட்டே இல்லை. பட் இந்த லாஸ்ட் 5 டேஸ் நீங்கள் என்னென்னலாம் இதுக்கு முன்னாடி படிச்சிங்களோ அது எல்லாத்தையும் குமுலேட்டிவாக ஒன்று சேர்க்கணும், அதாவது ரிவிஷன் பண்ணணும் கரெக்டாக. அதுதான் இந்த 5 டேஸில் ரொம்ப முக்கியம். இந்த 5 டேஸ்க்கு முன்னாடியே கூட நீங்கள் நிறையா வாட்டி ரிவிஷன் பண்ணியிருக்கலாம். பட் இந்த லாஸ்ட் 5 டேஸில் உங்கள் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த டாபிக்ஸ்க்கு தகுந்த மாதிரி நீங்கள் என்னென்ன நோட்ஸ் எடுத்து வச்சிங்களோ அந்த நோட்ஸ் மொத்தத்தையும் நீங்கள் ரிவிஷன் பண்ணணும். அது பேசிக்காக நான் எப்படி சொல்கிறேன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் லாங்குவேஜை எடுத்துருக்கலாம் உங்கள் ஆப்ஷனலாக, இல்லை இங்கிலீஷ் லாங்குவேஜை உங்கள் ஆப்ஷனலாக எடுத்துருக்கலாம். இதில் தான் உங்களோட வெற்றி வாய்ப்பே இருக்குது. ஏன்னா இதுலேருந்து தான் உங்களுக்கு 100 கேள்விகள் இடம்பெற போகுது. ஸோ இந்த 5 நாளில் 4 நாள் ஃபஸ்ட்டு 4 டேஸ் நீங்கள் எப்படி படிக்க போகிறீங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ஹாஃப் தமிழுக்கு நீங்கள் ஒதுக்கிடணும். நீங்கள் என்ன படிச்சிங்களோ அதுக்கு ரெலவெண்ட்டாக நீங்கள் எடுத்து வச்ச நோட்ஸை நிறையா வாட்டி கோத்ரூ பண்ணணும். அட்லீஸ்ட் ஒரு 1 இல்லை 2 முறையாவது உங்களோட நோட்ஸை மட்டும் நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள். இது ரொம்ப முக்கியம். இப்போது தமிழில் பகுதி ஆ இலக்கணம், இதே இங்கிலீஷில் எடுத்திங்கன்னா பார்ட் ஏல கிராமர் இருக்கும். இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஹெட்டிங்க்கும் நீங்கள் ஒரு தனியாக நோட் போட்டு நோட்ஸ் எடுத்துருந்துருக்கலாம். இல்லை உங்கள் புத்தகத்திலேயே, உங்கள் பள்ளி பாட புத்தகத்திலேயே நீங்கள் மேலே கீழே இந்த இடங்களில் இல்லை அண்டர்லைன் பண்ணி நீங்கள் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. நோட்ஸ் எடுக்காமல் சில பேர் புக்கிலேயே பாயிண்ட் பை பாயிண்ட்டாக நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. நீங்கள் எங்கெங்கெல்லாம் எழுதி வச்சுருக்கீங்களோ முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு கிளான்ஸ் நல்லா பார்த்துட்டு போங்க. இது ஏன் நம்ம திரும்ப திரும்ப இதை சொல்கிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தவங்க கையெழுத்துமே ஒரு யூனிக்னஸான ஒரு ஸ்ட்ரோக்ஸை அது பின்பற்றி இருக்கும். ஸ்ட்ரோக்ஸ்னால் என்னென்னா, நம்ம கையெழுத்து ஒரு சில ஸ்ட்ரோக்ஸ், அதாவது ஒரு சில பேட்டர்னை பின்பற்றி இருக்கும். இப்போ கொஷினை எக்ஸாம் ஹாலில் நீங்கள் கொஷின் பேப்பரை பார்க்கும்போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கொஷின் இருக்குது அப்படின்னா அந்த கொஷினை நீங்கள் படித்த உடனே உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும், ஆகா இந்த இடத்துல நம்ம நோட்டில் இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை நம்ம எழுதி வச்சோம் அப்படின்றது உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆகும். இதுக்காக தான் நம்ம உங்கள் நோட்ஸை நிறையா வாட்டி கோத்ரூ பண்ணிட்டு எக்ஸாமுக்கு நம்ம போக சொல்கிறோம். இது அட்லீஸ்ட் ஒரு 1 or 2 டைம்ஸ், ஒரு 2 டைம்ஸ் ஆகுது உங்கள் நோட்ஸை ரிவிஷன் பண்ணிவிடுங்க. நான் சொல்கிறது லாங்குவேஜுக்கு சொல்கிறேன். தமிழ் எடுத்திருந்தா தமிழ், இங்கிலீஷ் எடுத்திருந்தா இங்கிலீஷ். இது ரொம்ப முக்கியம். ஏன்னா 100 கேள்விகள் நமக்கு இந்த லாங்குவேஜ்லேருந்து தான் வரப்போகுது. ஸோ இந்த லாங்குவேஜில் ஒரு 95க்கு மேலே எடுக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அது ஈஸி தான். ஒரு குறைந்த அளவு நீங்கள் ஒரு கடந்த 4 மாதங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே 95க்கு மேலே எல்லாராலையுமே கண்டிப்பாக எடுக்க முடியும். பட் இந்த 5 நாள் நீங்கள் படித்ததை மட்டும் நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, இதை நான் சொல்லிக்கிறேன். செகண்ட் ஆப்டிடியூடு. இந்த ஆப்டிடியூட் பாடத்துலேருந்து கண்டிப்பாக 25 கேள்விகள் இடம்பெற போகுது. அந்த ஆப்டிடியூட் கேள்விகளோட தரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்எல்சி தரத்தில் இருக்கும், அதாவது 10வது தரத்தில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 1 தேர்வோட கொஷின் பேப்பரையும் குரூப் 4 தேர்வோட கொஷின் பேப்பரையும் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு விஷயம் புரியும். ஆப்டிடியூட்டில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே அவங்க உங்களால் கொஞ்சம் ஒரு 23 குறைஞ்சபட்சம் ஒரு 23 கேள்விகள் வரைக்கும் நீங்கள் போடுற அளவுக்கு தான் அவங்க கேட்டிருந்தாங்க. ஆப்டிடியூட் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டாலே ஒரு நல்லா நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா 25 out of 25 எல்லாராலையுமே எடுக்க முடியும். பட் இந்த வாட்டி குரூப் 1 தேர்வில் ஒரு சில ட்ராப்ஸ் இருந்துச்சு கொஷினில். அந்த ட்ராப்ஸை நீங்கள் சால்வ் பண்ணுற பட்சத்தில் உங்களால் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி கேள்விகள் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் எல்லாருமே ஆப்டிடியூட் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்த மாதிரி அந்த குரூப் 1 தேர்வு எழுதுனவங்க ஃபீல் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துடக்கூடாது. ஸோ நீங்கள் என்னென்னலாம் ஆப்டிடியூட்டில் நீங்கள் படிச்சிங்களோ ஆப்டிடியூட் கணக்குகளை 2 விதத்தில் நம்மளால் சால்வ் பண்ண முடியும். ஒன்று ஃபார்முலா மெத்தடு, இன்னொன்று ஷார்ட்கட் மெத்தடு. என்னென்ன ஃபார்முலாலாம் உங்கள் நோட்டில் நீங்கள் எழுதி வச்சுருந்தீங்களோ அது எல்லா ஃபார்முலாவையும் ஒரு வாட்டி நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு நீங்கள் போங்க. இப்போ மென்சூரேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா
2D 3D அதில் என்னென்ன ஃபார்முலா வரும்ன்றதை உங்கள் சமச்சீர் புத்தகத்திலேயே நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. அதை நல்லா கோத்ரூ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அந்த டாப்பிக்லாம் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபார்முலா போட்டு நீங்கள் சால்வ் பண்ணிங்கன்னா நேரம் வந்து ஜாஸ்தி ஆகும். அதனால் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஷார்ட்கட் மெத்தடில் வந்து நீங்கள் அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் கணக்கெல்லாம் அப்ரோச் பண்ணுறது கொஞ்சம் எளிமையாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ அந்த ஷார்ட்கட்ஸு நீங்கள் என்னென்னலாம் ஷார்ட்கட் மெத்தட் வந்து உங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும் போது நீங்கள் அடாப்ட் பண்ணீங்களோ அது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் வந்து நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு வந்து நீங்கள் போங்க. இது வந்து ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி இதை வந்து நீங்கள் பின்பற்றணும். அப்புறம் லாஸ்ட்டாக ஜென்ரல் ஸ்டடீஸ். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்தில் தான் எல்லாத்துக்குமே வந்து ஒரு குழப்பம் இருக்கும். அதாவது நம்ம வந்து நிறையா படிக்காமல் விட்டுட்டோமோ அப்படின்ற மாதிரி வந்து ஒரு குழப்பம் வந்து கண்டிப்பாக இருக்கும். பட் நான் இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். யாராலையுமே ஃபுல்லாக வந்து ஜென்ரல் ஸ்டடீஸ் பாடத்தை கவர் பண்ணவே முடியாது. அட்லீஸ்ட் வந்து ஒரு ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவர் கூட ஒரு 75% இல்லை ஒரு 80% தான் கவர் பண்ணியிருப்பார். அது பண்ணியிருந்தாலே ஒரு பெரிய விஷயமா அது வந்து பார்க்கப்படும். ஸோ நீங்கள் வந்து ஒரு 5 சப்ஜெக்ட் வந்து தெளிவாக நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் பயப்படவே தேவையில்லை. படித்ததை கரெக்டாக ரிவிஷன் பண்ணிக்கிங்க. அதாவது அது எந்த யூனிட் நம்ம வந்து என்ன அட்வைஸ் பண்ணுவோன்னா யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, கரண்ட் அஃபேர்ஸ் இந்த 5 சப்ஜெக்டை வந்து நம்ம யாரையுமே ஒமிட் பண்ணக்கூடாது. எல்லாத்தையுமே சிலபஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கண்டென்ட்டையுமே கவர் பண்ண சொல்லி தான் நம்ம ஆரம்பத்துலேருந்தே அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்கள் வந்து அதே மாதிரி இந்த 5 சப்ஜெக்டில் என்னென்னலாம் நீங்கள் படிச்சிருக்கீங்களோ இல்லை நோட்ஸ் எடுத்து நீங்கள் வச்சுருப்பீங்களோ அந்த நோட்ஸை மட்டும் நல்லா கோத்ரூ பண்ணிவிட்டு வந்து நீங்கள் போங்க. இப்போ 8 அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதை வந்து எப்படி நம்ம பிரிக்கலாம்னா ஆர்கியாலஜிக்கல் டிஸ்கவரி அண்டு தமிழ் லிட்ரேச்சர், அதாவது சங்க காலத்துலேருந்து இக்காலம் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த லிட்ரேச்சர். இது வந்து உங்களுக்கு தமிழ் ஆப்ஷனல் நீங்கள் எடுத்துருக்கிற பட்சத்தில் இதை பற்றி நீங்கள் அதிலேயே கவர் பண்ணியிருப்பீங்க. இது வந்து ஒரு பகுதி. 2வது பகுதி வந்து திருக்குறள். இதுவுமே தமிழ் ஆப்ஷனலில் உங்களுக்கு கவர் ஆகிடும். பட் உங்களுக்கு யூனிட் 8ல் ஒரு 6 தலைப்புகள் மட்டும் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. அது ரெலவெண்ட்டாக வந்து உங்களுக்கு அறத்துப்பால்லையும் பொருட்பால்லையும் வந்து உங்களுக்கு திருக்குறள் வந்து எல்லாமே கவர் ஆகும். அவங்க கொடுத்த அந்த 6 ஹெட்டிங்கும் சிலபஸில் இருக்கக்கூடிய திருக்குறளுக்கு கீழே வரக்கூடிய 6 தலைப்புகளுமே உங்களுக்கு அதிலே கவர் ஆகிடும். அதை நீங்கள் ஒரு வாட்டி நல்லா ரிவிஷன் பண்ணிக்கிங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தமிழக வரலாறு, அதாவது விடுதலை போராட்ட வரலாறு தான் உங்களுக்கு யூனிட் 8ல் கடைசியாக வந்து கொடுத்துருப்பாங்க. இது 3மே சேர்ந்தது தான் யூனிட் 8. இதை வந்து நீங்கள் உங்கள் என்னென்ன நோட்ஸ் எடுத்தீங்களோ அதை நல்லா கோத்ரூ பண்ணிக்கிங்க. இது யூனிட் 8க்கு மட்டும் இல்லை, யூனிட் 9, பாலிட்டி, இந்தியன் நேஷ்னல் மூமெண்ட்டு, அப்புறம் கரண்ட் அஃபேர். கரண்ட் அஃபேர்லாம் ஒரு லாஸ்ட் 6 மந்த்தை வந்து நல்லா கோத்ரூ பண்ணிக்கிங்க. லாஸ்ட்டு 1 இயர் நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த 1 இயருக்கான கரண்ட் அஃபேர்ஸை நல்லா கோத்ரூ பண்ணிக்கிங்க. 6 மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸை கொஞ்சம் நல்லா ஸ்ட்ரெஸ் பண்ணி அந்த 6 மாதத்துக்கான கரண்ட் அஃபேர்ஸையும் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு எக்ஸாமுக்கு போங்க. இதுதான் வந்து நம்மளோட ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜியாக இருக்கணும். இது இல்லாமல் ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 4 சப்ஜெக்ட் வந்து இருக்கும். அதுவுமே வந்து நீங்கள் படித்ததை படிச்சுட்டு போங்க. நீங்கள் படித்ததை ரிவிஷன் பண்ணிவிட்டு போங்க. எதையுமே ஒமிட் பண்ணிட வேணாம். நம்ம வந்து ஒரு சின்னதாக இப்போ எக்கனாமிக்ஸில் ஒரு சின்னதாக ஒரு டாபிக் நீங்கள் படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் படித்ததை ஒரு சின்ன டாப்பிக்காக இருந்தால் கூட அதை வந்து நீங்கள் ஒமிட் பண்ணிடக்கூடாது. அதை நல்லா உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. ஏன்னா கேள்விகள் வந்து அந்த டாப்பிக்லேருந்துமே வரதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால தான் நான் வந்து எந்த சப்ஜெக்டையும் ஒமிட் பண்ண சொல்ல மாட்டேன். எல்லாத்தையுமே நான் வந்து படிச்சுட்டு போக தான் சொல்லுவேன். ஏன்னா 200 கொஷின்ஸ் கேட்குறாங்கன்னா அந்த 200 கொஷின்ஸுக்கு நாம் வந்து ஜஸ்டிஸ் கொடுக்குற மாதிரி இருக்கணும். அதுதான் வந்து நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன் என்னோட. இது எல்லாம் இல்லாமல் இந்த 5 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் உங்களால் முடிஞ்சால் ஒரு மார்க் டெஸ்ட் மட்டும் ஒன்று எடுத்துருங்க. அந்த மார்க் டெஸ்ட் எதுக்கு நம்ம எழுத சொல்கிறோம் அப்படின்னா அந்த 3 மணி நேரம் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறீங்க. ஸோ உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் அப்படின்னா இவ்வளோ நேரம் தான் நான் எடுத்துப்பேன், ஆப்டிடியூட்னா இவ்வளோ நேரம் தான். அது வந்து பர்சன் டு பர்சன் வந்து டிஃபர் ஆகும். அது வந்து இவருக்கு இவ்வளோ தான் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஆப்டிடியூட் அப்படின்னா சிலர் வேகமாக சால்வ் பண்ணுவாங்க. அவங்க வந்து ஒரு 15 நிமிஷத்துலேயே எல்லா கணக்கையுமே அவங்க சால்வ் பண்ணிவிடுவாங்க. சிலர் ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு அதிகமாக நேரம் ஒதுக்குவாங்க. சிலர் தமிழ் அதிகமாக ப்ராக்டிஸ் பண்ணி அவங்களால ஒரு மணி நேரம் இல்லை குறைந்த நேரத்திலேயே அவங்களால வந்து தமிழில் இருக்கக்கூடிய கேள்விகள் எல்லாமே சால்வ் பண்ண முடியும். ஸோ வாட் எவர் இட் மே பி உங்களால் வந்து அந்த 3 மணி நேரத்தில் வந்து அந்த கேள்வித்தாளில் இருக்கக்கூடிய அந்த 200 கேள்வியையும் உங்களால் எழுத முடியுதா அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் உங்களை நீங்களே வந்து சோதிக்க போகிறீங்க. அதுக்காக தான் வந்து நம்ம ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று கட்டாயம் எல்லாத்தையுமே நம்ம எடுக்க சொல்கிறோம். இது வந்து ஏதாச்சும் ஒரு நாள், இந்த 5 நாளில் ஏதாச்சும் ஒரு நாள் வந்து நீங்களே ஃபிக்ஸ் பண்ணி அந்த மார்க் டெஸ்ட்டை வந்து நீங்கள் எடுத்துருங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கோரை என்ஹான்ஸ் பண்ணவும் இது உதவும்.
ஒரு கொஷின் பேப்பரை ப்ராக்டிஸ் பண்ண மாதிரியும் உங்களுக்கு ஆகிடும். இது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டே எக்ஸாம் வந்து சாட்டர்டே எழுத போகிறீங்க அப்படின்னா ஃப்ரைடே வந்து ஈவினிங் ஒரு 6 o'clock உங்கள் ப்ரிப்பரேஷன் எல்லாத்தையுமே முடிச்சுக்கிங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இன்கேஸ் உங்களுக்கு பண்ணணும்னு தோணுச்சுனாலும் நீங்கள் பண்ணுங்கள். இது வந்து நான் வந்து உங்களுக்கு ஒரு சஜஷன். இந்த வீடியோவில் நம்ம எந்த விஷயத்தை நம்ம நல்லா அழுத்தமாக சொல்ல வரோம் அப்படின்னா, ரிவிஷன் ரொம்ப முக்கியம். இந்த 5 நாளில் வந்து நீங்கள் படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். ஒரு மார்க் டெஸ்ட் ஒன்று எடுங்க. இதுதான் வந்து இந்த வீடியோவில் நான் சொல்லணும்னு நினச்சேன். இதை மட்டும் நீங்கள் இந்த 5 நாளில் கரெக்டாக பண்ணிவிடுங்க. உங்களால் முடிகிற பட்சத்தில் குரூப் 1 அண்டு குரூப் 4 இந்த வருஷம் தான் நடந்துச்சு இந்த 2 தேர்வும். இந்த 2 தேர்வுமே லேட்டஸ்ட்டாக டிஎன்பிஎஸ்சி நடத்தின தேர்வுகள். இந்த 2 கொஷின் பேப்பரையும் நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு போங்க எக்ஸாமுக்கு. கண்டிப்பாக வந்து உங்களால் இந்த எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கிற பட்சத்தில் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் டவுட்ஸை நீங்கள் கொடுங்க. அதற்கான ரிப்ளைவை நம்ம உடனே ஷேர் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்கும்னு நம்ம நம்புகிறோம். அப்படி பயனுள்ள வீடியோவாக இருந்துருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நீங்கள் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.